பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோடே கூட இருப்பதாக என்றான் என்பதாக. நேற்று வந்தவன் யூ கேம் ஒன்லி எஸ்டர்டே என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தாவீது கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து சொன்ன வார்த்தையாக மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. ஈத்தாய் தாவீதின் ஊழியக்காரனாகி ஒரு நாள் தான் ஆனது. அப்போது தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான். தாவீதோடு பல வருடங்களாய் காணப்பட்ட அகித்தோப்பேல் என்ற ஆலோசனைக்காரனும் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான். இஸ்ரவேலின் குடிகளில் திரளான பேரும் நன்றி இல்லாதவர்களாக அப்சலோமோடு சேர்ந்து கொண்டார்கள். இச்செய்தியை கேள்விப்பட்ட தாவீது தன் உயிருக்கு பயந்து வீட்டாரோடு கால்நடையாய் புறப்பட்டான். அப்போது கீத்தியனாகிய ஈத்தாயும் தாவீதோடு புறப்பட்டு அவனுடன் சென்றான். அந்த வேளையில் தாவீது அவனை பார்த்து, நீயும் உன் சகோதரரும் திரும்பிச் சென்று அப்சலோமோடு காணப்படுங்கள், நீ நேற்று தானே வேலைக்கு வந்தாய் என்றான். ஆனால் ஈத்தாய் தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தாவீதோடு நடந்து போனார்கள். ஈத்தாய் தாவீதோடு வந்து சேர்ந்து ஒரு நாள் ஆகியிருந்தும் தன் உண்மையையும் உத்தமத்தையும் தாவீதுக்கு காண்பித்தான். சில வேளைகளில் பல வருடங்களாய் விசுவாசிகளாய் காணப்படுகிறவர்களை பார்க்கிலும் சமீபத்தில் வந்தவர்கள் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவது உண்டு. பல வருடங்களாய் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிலும் சமீபத்தில் சேர்ந்தவர்கள் அதிக உத்தமமாய் காணப்படுவதும் உண்டு. பல வருடங்களாய் நம்மோடு இருப்பவர்கள் புரிந்து கொள்வதை பார்க்கிலும் சமீபத்தில் வந்தவர்கள் அதிகமாய் புரிந்து கொள்வதும் உண்டு. நீ நேற்று வந்தவன் என்று கூறி அப்படி வந்தவர்களை மனம்படி வாக்குகிறவர்களும் உண்டு. ஆகையால் சமீபத்தில் நம்மோடு இணைந்து கொண்டவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இயேசு பரலோக ராஜ்யத்தை பற்றி கூறிய உவமையில் பரலோக ராஜ்யம் வீட்டஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். அப்படியே 6ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்தின் எஜமான் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இயேசு பிந்தினோரையும் முந்தினோராய் வைத்தது போல தாவீது கூட கித்தியனாகிய ஈத்தாய் புறஜாதியானாய் காணப்பட்டிருந்தும் அவனை தன்னோடு காணப்பட்ட ஜனங்களில் 1/3 அதிபதியாக வைத்தான் என்று 2 சாமுவேல் 18:1-2 எழுதப்பட்டிருக்கிறது. சொந்த ஜனங்களாகிய யூதர்களுக்கு அவனை ஒப்புமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளாகவும் கேள்விகள் ஒருவேளை காணப்படக்கூடும். இன்னும் சில வருடங்களுக்கு முன்பாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருக்காக மற்றவர்களைப் போல இன்னும் அதிக காரியங்களை செய்திருக்க முடியும் என்று. கர்த்தர் மற்றவர்களைப் போல உங்களையும் பிரகாசிக்க செய்ய வல்லவர். ஆகையால் உற்சாகமாய் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களும்
எல்லோரையும் கனத்திற்குரிய பாத்திரங்களாகவும் சமமாகவும் கருதுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எல்லாரையும் சமமாய் பார்க்கிற நல்ல கர்த்தராய் இருப்பது போல நாங்களும் எல்லோரையும் சமமாய் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களைப் போல மற்றவர்களையும் நேசிக்கிற இருதயத்தை எங்களில் கர்த்தர் உருவாக்குவீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.